அந்தமான் அண்ட் நிக்கோபர்ல நார்த் சென்டினல் ஐலாண்ட் அப்படின்ட்டு ஒரு ஐலாண்ட் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களா ஐசோலேட்டடா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி அக்ரிகல்ச்சர் எல்லாம் பண்ணாம வேற ஒரு கல்ச்சர்ல வேற ஒரு லாங்குவேஜ் பேசி வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெளி உலகத்தை பத்தி அவங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்ல. சில 100 வருஷத்துக்கு முன்னாடி வெளியிருந்து அங்க போன ஒருத்தர் வந்துட்டு அந்த ஐலாண்ட்ல இருந்த சில பேர்த்த கடத்திட்டு வந்துட்டாங்களாமா. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா வெளியிருந்து யாராச்சும் ஒருத்தவங்க அந்த ஐலாண்டுக்கு பக்கத்துல போனாங்க அப்படின்னா அவங்க வைலண்டா தாக்குனதா சொல்லப்படுது. நிறைய பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு அவங்களால கொல்லப்பட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்க ரொம்ப வருஷமா அந்த ஐலாண்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால நம்ம வெளியிருந்து ஏதாச்சும் வைரஸ் அங்க கொண்டு போய் விட்டா அவங்க பாடி அதுக்கு அடாப்ட் ஆகாது அப்படிங்கறனால இந்தியன் கவர்மெண்ட் அவங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணா அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி 2018ல ஜான் ஆலன் சாவ் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு ஃபிஷர்மேனுக்கு காசு கொடுத்து இல்லீகலா அந்த ஐலாண்டுக்கு பக்கத்துல போயிருக்காரு. அவர் பயங்கரமா கிறிஸ்டியானிட்டி மேல நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு ஆளு. சோ ஒரு பைபிள் கொஞ்சோண்டு மீன் ஒரு ஃபுட்பால் எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு கிறிஸ்டியானிட்டியை பழக்கி விடுற அப்படிங்கிற மாதிரி போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் 2 வாட்டி அந்த ஐலாண்ட் மக்கள் வந்துட்டு வில்லம்பு வச்சு மிரட்டி இருக்காங்க. இவர் எப்படியோ தப்பிச்சு வந்துடுறாரு. பட் 3வது வாட்டி அவரால் தப்பிக்க முடியல. அவங்க அவரை கொண்டு அதே கரையில போச்சிருக்காங்க. நான் வந்துட்டு கன்வர்ஷன் ஜோக்கெல்லாம் அடிக்க விரும்பல ஃப்ரெண்ட்ஸ். பட் எனக்கு ஆக்சுவலாவே ஒரு டவுட். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்துட்டு சிவிலைஸ் ஆகிறதுல விருப்பம் இல்ல. அவங்க பாட்டுக்கு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம ஜாலியா உயிரோட இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணணுமா? அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே விடுறது பெட்டரா இல்ல அவங்கள போய் மாத்துறது பெட்டரா? இப்படி ஒருத்தங்க வாழ்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு போயிட்டு நம்ம சிவிலைஸ் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தோணலாம். ஏன்னா எனக்கே தோணுச்சுதான். ஆனா அவங்களுக்கு ஆக்சுவலா அந்த சேஞ்ச் தேவையா? ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே இது உங்களால பார்க்க முடியும். ரிலிஜன்ஸ் பல வருஷமா சேஞ்ச் தான் சொல்லிட்டு இருக்குது. ஏன் வீகன்ஸ் கூட மீட் சாப்பிடுறவங்கள மீட் சாப்பிட விடாம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றாங்க. ஒரு மனிதரை நம்மள மாதிரி மாத்துறதுல நம்மளுக்கு ஏதோ ஒரு அப்சஷன் இருக்குன்னு நினைக்கிறேன்.